கோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு போகிறதான அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அதில் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கம்யூனிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரியாரிட்டி கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அந்த டாப் மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சரி, ஓகே. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உள்ள நேம்ஸ் எல்லாம் அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது ப்ராக்டிக்கல் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க பார்த்தீங்களா, செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு அப்புறமா. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க்ஸ் பார்ப்பாங்களா, எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், அதுக்குள்ளேயும் ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க்ஸ் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட எழும்பும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க அடுத்து சிவி இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூணு மார்க்கையுமே கூட்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்பயுமே ப்ரியாரிட்டி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க்ஸ் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்தும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பிசி ப்ரியாரிட்டி சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரியாரிட்டி கேண்டிடேட்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதில் P1லேருந்து ஒரு P12 வரை பர்சன்ஸை வந்து எடுத்துக்கிடுவாங்க வச்சுக்கிடுவோமே. இது வந்து இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு ப்ராக்டிக்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உள்ளவங்க ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு திரும்ப அவங்க இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டு விடும்போது ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு விடும்போது இருக்கிற அந்த ப்ரியாரிட்டி பர்சன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்ப சுழற்சி முறையை பின்பற்றணும் அப்படின்னா P1, P2, P3 குறிப்பாக P1, P2 அவங்க மட்டும் தான் ஜாபுக்கே போக முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய மார்க் அப்படின்றதான் பேசும். அதனால் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க்ஸ் அப்படின்றது. ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒன்லி உங்களுடைய மார்க் மட்டும் தான் பேசும். அதாவது 2 மார்க்கையும் கூட்டிக்கிடுவாங்க, ரிட்டன் எக்ஸாம் மார்க் ப்ராக்டிக்கல் மார்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சிவி இன்டர்வியூ போனதுக்கப்புறமா அந்த மார்க்கையும் கூட்டி லாஸ்ட்டாக 3 மார்க்கையும் கூட்டி அந்த 3 மார்க் டோட்டல் மார்க் அதுதான் பேசும். அதனால் உங்களுக்கு வந்து திரும்ப ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் வரக்கூடிய லிஸ்ட்லையும் சரி, மூணாவதாக வரக்கூடிய இந்த ஃபைனல் லிஸ்ட்லையும் சரி, அப்போதைக்கு ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க்ஸ் அப்படின்ற விஷயத்தை பார்க்கவே மாட்டாங்க. உங்களுடைய 3 மார்க்கையும் கூட்டி வரக்கூடிய டோட்டல் மார்க்கு எது ஹையஸ்ட் மார்க்கோ அதை தான் பார்ப்பாங்க. இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பேருடைய மார்க்கை காமிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. இதில் வந்து P3 ப்ரியாரிட்டி 3யோட மார்க் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் அதிக மார்க் இருக்குது, 80 மார்க். இதே இது P1 மார்க்கு பாருங்கள், வெறும் 64 மார்க் இருக்குது. அப்போ எங்களால் சாதிக்க முடியாதா P1ல் உள்ளவங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக சாதிக்க முடியும். இங்கே 64 மார்க் எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலில் கொஞ்சம் கூட மார்க் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் சிவி இன்டர்வியூவில் கொஞ்சம் கூட மார்க் எடுத்து மார்க் ஹையஸ்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக P2, P3 பேர் ஒரு 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 நபர்களை விட இந்த P1ல் உள்ளவங்களும் ஹையஸ்ட் மார்க் கண்டிப்பாக போக முடியும். அதனால் P1ல் கம்மியான மார்க் ரிட்டனில் எடுத்துட்டோம், அதாவது ப்ரியாரிட்டி 1ல் உள்ள கேண்டிடேட் வந்து கம்மியான மார்க் ரிட்டனில் எடுத்துட்டோம், அவங்க ஹையஸ்ட்டாக நம்மளோட மார்க் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு தான் அதிக மார்க் எடுத்து ஜாபுக்கு போக சான்சஸ் அப்படின்ற மாதிரி அதிகமாக நினச்சிக்கிறாதீங்க. அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தரேன் பாருங்கள். P1, P2, P3 3 ரிட்டன் மார்க் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் வந்து P1 அப்படின்ற 46 மார்க் எடுத்துட்டார் அதிகமாக. மற்ற 2 பேர்த்த கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், ப்ராக்டிக்கலில் 39, 40 விட அவர் 46 கூட மார்க் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த P2, P3 வந்து பாருங்கள் இன்டர்வியூவில் வந்து 18 மார்க் 12 மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் P1ல் உள்ள பர்சன் பார்த்தீங்கன்னா 24 மார்க் எடுத்துறாரு. அப்போ 3ஐயும் கூட்டி பார்க்கும்போது பாருங்கள், இந்த 3 பேர் கம்பேர் பண்ணும்போது யாருடைய மார்க் அதிகமாக இருக்குது? 131, 132, 134 அப்படின்ற மார்க் தான் அதிகமாக இருக்குது இந்த 3 பேர்த்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். அப்போ இங்கே ரிட்டன் எக்ஸாமில் குறைவான மதிப்பெண் எடுத்த அந்த ப்ரியாரிட்டி 1 கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவும் கண்டிப்பாக அமையும். அதே சமயம் ரிட்டன் எக்ஸாமில் நல்ல மார்க் 90 மார்க் 95 மார்க் எடுத்தவங்களும் சும்மா கிடையாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, ப்ராக்டிக்கல் அண்டு இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுமே டாப்பாக போய் ஜாபுக்கு போக அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி குறைவான மார்க் எடுத்தவங்களும் இந்த மாதிரி அடுத்த 2 ஸ்டேஜில் அதிக மார்க் எடுத்து அழகாக ஜாப் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக சொல்ல வரேன்.